என் பேர் சந்திரசேகர். தமிழக முதல்வரை இன்று சந்தித்து அண்ணன் தலைமையில் இன்னும் குற்றவாளிகள் 2 பேரை கைது செய்யவில்லை. அது உடனே கைது செய்ய வேண்டும். ஒரு 3 கோரிக்கை நான் வச்சிருக்கேன் முதல்வர்கிட்ட. அது உடனே முடிச்சு தாரன்னு சொன்னாங்க. கோரிக்கை வச்சிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்கேன். இல்லை, இன்னொரு தம்பி இருக்கிற பையன், அவருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காரு. வந்து வேலை பார்க்கறப்ப பக்கத்தில் டிரான்ஸ்பர் கேட்டிருக்காங்க. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். இன்னும் கூலிப்படாது. முதலமைச்சர் என்ன சொன்னார் சார்? நேரடியாக பார்த்தீங்க, என்ன ஆறுதல் சொன்னாங்க? இல்லை, தைரியமாக இருங்க, நான் எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறேன். உடனே எங்களுக்கு இது வரைக்கும் நிறைவேற்றாங்க. சிபிசிஐடி விசாரணை நடந்தது உங்களுக்கு எவ்வளோ? இல்லை, ஓரளவு திருப்தியாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 பேரை பிடிக்க வேண்டியது. இன்னும் நிறைய பேர் பிடிக்கும் இருக்காங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஆதரவாக நிற்கிறாங்க. அது எவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க ஆதரவு தானே நானும் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கேன். அச்சுறுத்தல் இருக்கான்னு அச்சுறுத்தல் ஒன்று நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அச்சுறுத்தல் இருந்தாலும் அவங்க வீட்டில இருந்து வெளியே போறது பயப்படுவாங்க. மனைவி பயப்படுவாங்க, எங்கள் பையன் பயப்படுவான், நான் பயப்படுவேன். இல்லை, தடுப்பதற்கு சொல்லியிருக்கேன், யாரும் சொல்லியிருக்கேன். அண்மையில் ஆணவ படுகொலைக்குள்ளான கவின் அவர்களின் தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அந்த கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது, எனவே யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முதல்வர் அவர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கைகளை செவிமடுத்தார்.